அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல நடந்த ஒரு கதைய உங்ககிட்ட சொல்ல போறேங்கம்மா. ஆமாங்க. ஒரு ஹோட்டல். நெறைய பேரும் சாப்பிட்டு நெறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஹோட்டல் அது. அந்த ஹோட்டல்ல அம்மா, அப்பா, தன்னுடைய பெண் குழந்தை 7 வயசு குழந்தையோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாரி ராஜுன்றவரு ஒரு பூரி செட்டும் தோசையும் ஆர்டர் பண்ணிட்டு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு இந்த 7 வயசு பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, தோசைய கொஞ்சம் வாயில வைக்கிறது, கீழ சிந்துறது. தோசை கொஞ்சம் எடுக்கிறது, அப்படி தள்ளி விடுறது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு. அத பார்த்துக்கிட்டு லைட்டா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா என்ன செய்றாங்க, அந்த பொண்ணோட அம்மா ஒரு சென்டமா தட்டு தட்டி, "ஒழுங்கா சாப்பிடு, அடிச்சுருவேன்" அப்படின்னு. சும்மா இரு" அப்படின்னு சொல்லிட்டு, அது பாட்டுக்கு மறுபடியும் தோசைய கீழ தட்டி விட்டுட்டு, இவரு ஆனந்தத்தோட சிரிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, டக்குனு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. ஆமாங்க, ஒரு தடவ இப்படி ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க புள்ளையோட வச்சு ஒரு அம்மா, அப்பா. இவரு என்ன செஞ்சாரு, அந்த புள்ள சாப்பிடுறத ஆசையா உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அது செய்ற குறும்பெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த புள்ள அவங்க அம்மாட்ட, "அம்மா வயித்து வலிக்குதும்மா" அப்படின்னு சொல்லிச்சு. "எனக்கு தெரியும் உனக்கு வயித்த வலிக்குதுன்னு. ஒரு ஆத்தவன முறைக்க பார்த்துக்கிட்டு இருந்தாரு." இந்த காதுல வாங்குனாரு பார்த்தீங்களா? அன்னையிலேருந்து எந்த பிள்ளையும் ஒரு முறைக்க பார்க்கல. டக்குன்னு தலைய குனிஞ்சுக்கிட்டாருங்க. அப்பாப்பா நம்ம முறைக்க பார்த்து இந்த மாரி ஏதாவது சொல்லிட போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உடனே அப்படியே சப்ளையர் பக்கம் திரும்பி, "அப்பா பூரி இதமா வருது, கொண்டு வாங்கப்பா" அப்படின்னாரு. உடனே அந்த பொண்ணு பாப்பா இருந்துச்சு எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு, அது நினைச்சு, "அம்மா எனக்கு ஒரு பூரி வேணும்மா" அப்படின்னு. "ஏய் இதையே சாப்பிட முடியல, சொல்றது கேட்கறியா? பேசாம ஒழுங்கா சாப்பிடுன்னு" சொன்னான். "அப்பா எனக்கு பூரி வேணும்ப்பா" அப்படின்னு சொல்லுது. "ஏய் ஏன் அத சும்மா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க? எல்லாம் உனக்கு பூரி தானே வேணும்? அப்பா வாங்கி தரேன். அப்பா நாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் கிளம்புறோம். போய் அவசரமா பூரி செட் கொண்டு வந்துருப்பா" அப்படின்னாரு. உடனே சப்ளையர் எங்கேருந்து போனாரு. கடகடன்னு போய் அந்த பொண்ணுக்கு பூரிய கொண்டு வந்துட்டாரு. தோசைகள சாப்பிட்டதெல்லாம் அப்படியே இருக்கு முக்காவாசி. இந்த பூரியும் கொண்டு வந்துட்டாரு. உடனே எதுத்தாப்புல பார்த்துட்டு கை காட்டுது பூரி. அவருக்கு முன்னாடி பூரி வந்துட்டான் அதுக்கு. அந்த பெருமைய கை காட்டிட்டு, உடனே பூரிய எடுத்து வாயில வச்சுட்டு கொஞ்சம், அது கீழ போட்டுட்டு கொஞ்சம், அப்படியே சாப்பிட்டு, "அப்பா எனக்கு போதும்பா, போதும்பா" அப்படின்னு சொல்லுச்சு. "போதும்னா வச்சுடா செல்லம். ஒண்ணும் நோ ப்ராப்ளம் வச்சுடுறா" அப்படின்னு சொல்றாங்க. வச்சுட்டு இலைய எடுத்து வந்து அவங்க அப்பா மூட வர நேரத்தில, "சார் சார் ப்ளீஸ் சார், தோசையும் அப்படி இருக்கு, பூரியும் அப்படி இருக்கு. சாப்பிட்டுருங்க சார்" சொன்னேன். "சார் நாங்கலாம் சாப்பிட்டோம் சார். முடியாது சார். நீங்க கைய எடுங்க" அப்படின்னு சொல்லி மூட வராரு. "சார் சார் ப்ளீஸ் சார். எல்லாம் அப்படி இப்படியே இருக்கு. மூடாதீங்க சார் இலைய" அப்படின்னு சொல்றாரு. "ஏங்க இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னேன். "சார் எனக்கா ஒரு உதவி பண்றீங்களான்னு" கேட்கிறாரு. "என்ன சொல்லுங்கன்னு." "நீங்க ஒண்ணும் நினைக்கலன்னா நான் சாப்பிட்டுறவா?" அப்படின்னு. "நீங்களா?" "ஆமா சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பர்மிஷன் குடுத்தா நான் சாப்பிடுறேன் சார்." "ஓகே சாப்பிட்டுருங்க" அப்படின்றாரு. உடனே அந்த இலைய அப்படியே திருப்பி தான் பக்கம் வச்சு, அந்த தோசை, அந்த புல்ல அப்படியே வச்சிருந்து பார்த்தீங்க, அந்த எச்சில பூரா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. தோசைய சாப்பிட்டாரு, பூரி சாப்பிட்டாரு, எல்லாம் சாப்பிட்டாரு. அந்த கப்பிள்ஸ் அப்படியே போய் கல்லாகட்ட நின்னுகிட்டு, அவர் என்ன செய்றாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே, இவருக்கு பூரி செட்டும் தோசையும் வந்துட்டு ஆர்டர். "சார் பூரி செட் தோசை கொண்டு வந்தேன். அப்பா இத அப்படியே பார்சல் பண்ணுப்பா" அப்படின்ட்டாரு. நல்லா அவள காச குடுத்துக்கிட்டு அவரு இவர பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இது? வந்தத பார்சல் பண்ண சொல்லிட்டு இத சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி, இவரு என்னதான் செய்ய போறாருன்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அப்படியே காச குடுத்துட்டு ஒய்ஃப அழைச்சுக்கிட்டு, கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு, இவரு அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்திருக்காரு. பார்சல் வந்து இவரு ஆர்டர் பண்ண பூரி செட்டையும், தோசையும் பார்சல் பண்ணி கொண்டு வந்தான். உடனே அத எடுத்துக்கிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு, பணம் குடுக்குற இடத்துல அதாவது கல்லாவுல வந்து தோசைக்கும் பூரி செட்டுக்குள்ள காச குடுத்துட்டு, அப்படியே வெளிய வந்தாரு. கார்ல உட்காந்து இவரு என்ன செய்ய போறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நேரா வந்தாருங்க. ஒரு வயசானவரு தன்னுடைய பேர பசங்களோட அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எதுக்க அவர்கிட்ட வந்தாரு. "தாத்தா" அப்படின்னாரு. "என்ன சாமி? சொல்லு சாமின்றாரு. "நீ சாப்பிட வேண்டிய எச்சிலெல்லாம் நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு நான் சாப்பிடுற சூடான சாப்பாட நீ சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அந்த பூரி சட்டியும் தோசையும் அவருக்கு கார்ல இருந்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு மூளையில போய் நெருப்பு சுட்டது மாரி. இனிமே நானும் இவர மாரி மாறப் போறேன் அப்படின்னு. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? நான் எச்சில சாப்பிட்டு சூடான சாப்பாட ஒரு நாளாவது பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா? எவ்வளவு உயர்ந்த உள்ளம் தெரியுமா? நன்றிங்க. மீண்டும் ஒரு கதையுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன்.